ஹாய், வணக்கம். தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் இன்று 5 தேர்தல் வாக்குறுதிகளை அளித்திருக்கிறார். ஒவ்வொன்றா பார்க்கலாமா? மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பெண்கள் மாதிரியே, அனைவருக்கும் வீடு, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவது, இருசக்கர வாகனத்திற்கு பெண்களுக்கு மானியம். திட்டம் நன்றாக தான் இருக்கிறது. ஆனால் இந்த திட்டங்களை செய்வதற்கு தமிழக அரசிடம் நிதி இருக்கிறதா? எடப்பாடி அவர்கள்தான் கூறியிருந்தார், தமிழக அரசு கடனில் தவிக்கிறது, தமிழக அரசிடம் போதுமான நிதி இல்லை என்று எடப்பாடி அவர்கள்தான் கூறினார். ஒருவேளை தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைத்தால் இந்த திட்டங்களை செய்வதற்கு நிதிக்கு எடப்பாடி அவர்கள் என்ன செய்வார் தெரியல, பார்க்கலாம்.